காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கடைக்கு தான் போயிட்டு வந்தேங்க. வீட்டில் வந்து எண்ணெய் தீர்ந்துருச்சு. எண்ணெய் பாக்கெட்டு இன்னைக்கு வந்து மாவு இல்லை, அதனால ரோஷனுக்கும் பிபிக்கும் வந்து காலையில் மேகி தான் செய்ய போகிறேன். நைட்டே வந்து தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுட்டேன், ஸ்நாக்ஸுக்காக வந்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து அவிக்க வேண்டியது தான். காய்ச்சல் பால் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மட்டும்தான் டீ போட போகிறேன், அதனால் வந்து இது ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் வந்து பால் வச்சுருக்கேன். கொஞ்சமாக டீ தூள் போட்டுட்டு, டீ வந்து சும்மா வந்து டீ தூள் போட்டுட்டுலாம் குடிக்க மாட்டேன். இந்த இஞ்சி ஏலக்காய் தட்டி தான் டீ குடிப்பேன். பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். மேகிக்கு வந்து இதில் தண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயத்துக்குள்ளே டீ குடிச்சிடலாம். டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, இந்த மண் கப்பில் குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கப்பை வாங்கும்போது யோசித்தேன், இது கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அதிகமாக வந்து மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மணி 8 ஆகிடுச்சு. இப்போ தான் டீயே குடிக்கிறேன். 8 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து டைம் ஆகிடும். அதனால் டீ குடிச்சிட்டு சாமி கும்பிடும்போது நமக்குமே கொஞ்சம் அந்தளவுக்கு பசி இல்லாமல் இருக்கும். பூஜை பாத்திரம்லாம் எதுவும் கழுவ வேண்டிய வேலைலாம் இல்லை. ரோஷன்கிட்ட வந்து காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவன் பூவை வாங்கிட்டு வந்துடுவான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். லஞ்சு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இன்றைக்கி புதினா துவையல் தான் அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து வச்சு சாப்பிட்ருவோம். கொஞ்சம் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலான்னு இருக்கேன். உனக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு, அந்த டீ குடிக்க எங்கன்னா விட்றியா? டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆகிடுச்சு? இப்போ தானே மணி 8 ஆச்சு. எப்படி மேகி இன்னொன்னே அதிகமாக பசிக்குங்க? ஒரு நிம்மதியாக ஒரு டீ குடிக்க விட்றியா? பற்றியா டீ போட்டுருக்கேன், குடிக்கிறதுக்குள்ள தான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி தெரியல. சரி சரி என்ன சீக்கிரம் பாப்பாவுக்கும் இப்பயே வச்சிருவேன் தம்பி. பாப்பாவுக்கும் ஒன்று தான், அவள் எந்திரிச்சு அவள் சாப்பிட்டுப்பா. டெஸ்ட் எழுதிட்டேன். நான் தான் காமிக்க சொன்னேன், ஏன் காமிக்கல? ஆமாம், நான் எதில் எழுது, நீ அப்போ ஏன் காமிக்கல? தம்பி 7th இருக்கு தம்பி. அடிச்சிருவேன் ரோஷன், நான் உன்னோட மேக்ல எடுத்துருவேன், பரவாயில்லையா? இரு பாப்பா ஏஞ்சிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கேன். 2 பேருக்குமே மேகி ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு சாருக்கு வந்து மேகி இன்னவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசிக்குது. இன்னும் டைமே ஆகலை, டீ கூட குடிக்கல. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மணி ஒரு 6 மணிக்கெலாம் டீ குடிச்சிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளால் நிம்மதியாக ஒரு டீ காஃபி கூட குடிக்க முடியாது. எது உனக்கு வேணும்? தண்ணி வந்து ஊற்றுங்க. அடிச்சிருவேன். தூங்குதுன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்துரு. ஒரு தட்டி எடுத்துருவாரு முடிவே. ரோஷன் நான் தரமாட்டேன். வேணாம் நீ கிளம்பு, கொடுத்துனா அதோட கிளம்பு. அவளை எழுப்பி விடு, அவளை சாப்பிடுவா. அதுக்கப்புறம் ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது.